அப்புறம் சீனாவின் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதாவது எஸ்சிஓ என்று அழைக்கப்படுகிற ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், எஸ்சிஓ என்று அழைக்கப்படுகிறது. இதில் 10 நாடுகள் உறுப்பினர் நாடுகளாக இருக்கின்றன. இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ், உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் ஆகிய 10 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன. இந்த எஸ்சிஓ அமைப்பினுடைய மாநாடு தற்போது சீனா தான் தலைவராக இந்த முறை இருக்கிறது. சுற்றுமுறையிலே வரும் சுழற்சி முறையிலே. எனவே சீனா தலைமை இருப்பதால் தற்போது சீனாவில் உள்ள முக்கியமான ஷாங்காய், அந்த சைனாவில் உள்ள கிங்டனோ என்ற ஊரிலே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நாள் மாநாடு. நேற்று தீவிரவாத ஒழிப்பு தொடர்பான ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்படுவதாக இருந்தது. அதாவது அந்த தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையிலிருந்து ஈடுபட்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஆவேசமாக நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மாநாட்டிலே பங்கேற்றார். பேசும்போது அவர் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தந்து அந்த இயக்கங்களை வளர்த்து வருகின்றன, அதனால்தான் நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கை எடுத்து தீவிரவாத நடவடிக்கையை நாங்கள் கட்டுப்படுத்தி ஒழிக்க முயற்சி எடுத்துள்ளோம் என்ற வகையில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தியது ஏன் என்பது, அதற்கான அரசு ஆதரவுடன் நிகழும் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்ப்பதற்கான தங்களின் உரிமையை நாங்கள் நடத்தியதே ஆபரேஷன் சிந்தூர் என்ற வகையிலே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் அரசின் ஆதரவுடன் தான் இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெறுகின்றன, அவற்றை எதிர்ப்பதற்காகத்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஏவி வரும் நாடுகளின் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இது போன்ற எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஏவும் நாடுகளின் மீது கடும் நடவடிக்கை கண்டனத்தை நாம் எடுக்க வேண்டும். அது குறித்த அறிவிப்புகள் இந்த அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த அறிக்கையிலே பகல்காம் தாக்குதல் குறித்து எதுவும் குறிப்பிடப்படாமல் பலுசிஸ்தானிலே இந்தியா மறைமுகமா பலுசிஸ்தான் போராளிகளுக்கு உதவுகிறது என்று பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டு வருகிறது. எனவே பலுசிஸ்தான் குறிப்பிட்டிருந்த அந்த அறிக்கையிலே பகல்காம் தாக்குதல் குறித்து ஒரு வரி கூட குறிப்பிடவில்லை. இதனை கண்டித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் நான் கையெழுத்திட மாட்டேன், இந்த கூட்டு அறிக்கையில நான் கையெழுத்திட மாட்டேன் கூறி பகிஷ்கரிப்பது போல அந்த அறிக்கையில் கையெழுத்திட மாட்டேன் என்று கூறினார். இந்த நடவடிக்கையை அடுத்து மாநாட்டின் அதிகாரிகள் கலந்து பேசி இந்த கூட்டறிக்கையை வெளியிட வேண்டாம் என அந்த கூட்டறிக்கை வெளியிடுவதை கைவிட்டு விட்டார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த கூட்டறிக்கை தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்படும் ஒரு அறிக்கையாக இருந்தது. ஆனால் இதில் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அரசு ஆதரவுடன் இயங்குகின்ற பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பாகிஸ்தான் போன்ற நாடுகளை கண்டிக்காமல், அதே போன்று பகல்காம் குறித்து எந்த அறிக்கையும் குறிப்பிடாமல், எந்த தகவலையும் குறிப்பிடாமல் ஒரு தீவிரவாத ஒழிப்பு என்ற அறிக்கையை வெளியிடுவது என்பது ஏற்புடையதல்ல என்று இந்தியா தரப்பிலே வாதிடப்பட்டு அதனால் கையெழுத்திட மாட்டேன் என்று கூறியதால் அந்த கூட்டறிக்கை கைவிடப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டின் பொழுது 2020 கல்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனை வந்தது. அந்த பள்ளத்தாக்கு பிரச்சனைக்கு பிறகு சீனாவுடன் இந்தியா பெரிய அளவு பேசாமல் இருந்த நிலையில் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் 2020க்கு பிறகு தற்போதுதான் சீனாவுக்கு சென்றிருக்கிறார். எனவே சீனாவுடன் மீண்டும் ஆட்லைன் தொடர்பு என்றால் உடனடியாக எல்லை பிரச்சனை போன்ற ராணுவ ரீதியான பிரச்சனை ஏற்படும் உடனடியாக பேசுவதற்காக இரு நாட்டு டிஜிஓ அவர்களுக்காக அந்த ஹாட்லைன் என்ற அமைப்பு இருக்கும். உடனடியாக தொலைபேசியில் பேசிக் கொள்ளலாம். அந்த அமைப்பை, அந்த ஹாட்லைன் வசதியை மீண்டும் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு முடிவும் இருக்கிறது. அது குறித்தும் அவர் பேச இருக்கிற தகவல் வந்திருக்கிறது. ஆனால் சர்வதேச மாநாடு ஒன்றிலே இந்தியா கையெழுத்திடாததால் அந்த கூட்டறிக்கை கைவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஆப்ரஹாம்.